வணக்கம். என்னுடைய பெயர் சூலூர் சுரேஷ்குமார். கோவை தெற்கு மாவட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துணை அமைப்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பணியாற்றி வருகிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வழியில் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் தமிழகத்தில் இந்திய ஒரு முன்னோடி மாநிலமாக மற்ற மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்று கொண்டு இருக்கின்ற நம்முடைய முதல்வர்கள் நீண்ட ஆண்டு பல்லாண்டு உடல்நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் தமிழ் மக்களுக்கு பணியாற்றிட நீண்ட ஆயுள் அவர் வாழ்ந்திட வேண்டும் என்று இந்த பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறேன். திராவிட மாடல் ஆட்சியில் மகளிருக்கான நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. திராவிட மாடல் ஆட்சியில் பொதுவாக எங்களை போன்ற கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு பேருந்தில் சென்று பணியாற்றக்கூடிய பெண்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் உள்ளன. அந்த கிராமங்களிலிருந்து மக்கள் ஒரு 500 ரூபா 600 ரூபா சம்பளத்துக்கு இங்கிருந்து நகரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் ஒரு 40-50 ரூபா பேருந்து கட்டணம் செலுத்தித்தான் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு 30 நாள் ஒரு 5 நாள் விடுமுறை போக 25 நாட்களுக்கு ஒரு 1200லிருந்து ஒரு 1300-400 வரை செலவு செய்ய வேண்டிய காலம் மாதந்தோறும் இருந்தது. அந்த குறையை நீக்கிடக்கூடிய வகையில் இலவச பயணத்தை தந்து மகளிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த இலவச பேருந்து திட்டம் இருந்தது. அதுபோல உரிமை தொகையானது இது யாரோ இலவசமாக தந்ததாக மகளிர் கருதிவிடக்கூடாது என்ற காரணத்தால் மகளிர் அது பெற்று அவருடைய வாழ்வில் அவருடைய மேம்பாட்டிற்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு அது பயன்பட வேண்டும் என்று அதற்கு உரிமை தொகை என்று பெயர் வைத்து கடந்த 5 மாதங்களாக தமிழகம் முழுவதும் தகுதியுடைய குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் தந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். இது திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு மாநிலம் முழுவதும் குறிப்பாக கிராமப்புறங்களிலும் ஏழை மக்களிடத்திலும் மிகப்பெரிய நற்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற நலத்திட்டங்கள் நிறைய தமிழ்நாட்டு வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. இது தேர்தலில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்க்குமா? பொதுவாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் பல்வேறு நலத்திட்டங்களை திராவிட பேரரசர் தளபதியார் அவர்கள் எடுத்து மக்களிடத்தே செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் 1.5 லட்சம் விவசாய மின் இணைப்பை தமிழகம் முழுவதும் கொடுத்து விவசாயத்திற்கு ஒரு பேருதவியாக தளபதியார் அவர்கள் விவசாய மக்களுடைய பேரன்பை பெற்றிருக்கிறார். அதே போல பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகம் முழுவதும் அறிவித்து வெற்றி நடை போடுகிறார். மக்களை தேடி முதல்வர் என்கின்ற திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்கள் நகரப்புறங்கள் என பல்வேறு இடங்களில் என்னென்னலாம் மக்களுக்கு குறைகள் இருக்கிறதோ அதை நேரடியாக கேட்டு ஒரே கூரையின் கீழ் அத்தனை அலுவலரையும் அமர வைத்து அந்த இடத்திலேயே அவருடைய குறைகளெல்லாம் போக்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் செயல்படுத்தி இருக்கிறார். அதுபோல மாணவிகளுக்கு உதவித்தொகை, உரிமை தொகை, மகளிருக்கு உரிமை தொகை, அதே போல பேருந்து பயணத்தில் இலவச பேருந்து பயணம் என பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறார். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் 4 லட்சம் ரூபாய் என்ற அளவீடு ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு இருந்த காப்பீட்டு தொகையை 1 லட்சம் ரூபாய் உயர்த்தி 5 லட்சமாக செய்திருக்கிறார் நம்முடைய திராவிட பேரரசர். இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள், காலை குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், மாணவிகளுக்கு உதவித்தொகை, எண்ணற்ற திட்டங்கள். அதே போல தொடர்ந்து இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் கோவை பொறுத்த மாட்டிலும் பல்வேறு தொழில் நகரமாக இதை மாற்றி வருகிறார். தொழில்நுட்ப பூங்காக்கள் பல கோவையில் விரைவாக அமைப்பதற்கு தங்களுடைய நிறுவனங்கள் அமைப்பதற்கு என்னென்ன கட்டுமான வளர்ச்சிக்கு தேவையான உதவியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அத்தனை வசதிகளையும் நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள் இந்த கொங்கு மண்டலத்திற்கு செய்து கொண்டு இருக்கிறார். இது போன்ற நல்ல திட்டங்களை மக்களிடத்திலே நாங்கள் தொடர்ந்து எடுத்து சென்றிருக்கிறோம். இப்பொழுது இந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் திண்ணை பிரச்சாரங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், தலைவர் பிறந்த நாளை பயன்படுத்தி நாங்கள் நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரங்கள் மக்களிடத்தில் நல்ல ஒரு எழுச்சியை கண்டிருக்கிறது. உறுதியாக கோவை நாடாளுமன்றம் மட்டுமின்றி இந்த 40 தொகுதிகளையும் தமிழகம், பாண்டிச்சேரி, புதுச்சேரி உள்பட அத்தனை 40 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெற்று
தேசிய அளவில் ஒன்றியத்தில் ஒன்றிய அரசை இந்திய கூட்டணி தலைவர் தளபதி அவர்கள் சுட்டு விரல் காட்டக்கூடிய நபர் ஒன்றியத்தினுடைய பிரதமராக வருவார் என்கிற எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.